ஓகே சார். இப்போ கேக்குதாங்க சார்? ஓகே சார் இதுதாங்க சார் கோடு. சரிங்க. இதுல இப்போ இது ரன் பண்ணா ரன் பண்ணீங்களா? ஸ்க்ரீன் ஒரே ஸ்க்ரீன் தான் வந்து தெரியுது. செகண்ட் பிளேயருக்கு சான்ஸ் சார். ஒரே ஸ்க்ரீன் தான் தெரியுது. ப்ரோக்ராம் ஸ்க்ரீன் மட்டும் தெரியுது. ஓகே. இப்போ செகண்ட் பிளேயருக்கு சான்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். முடிஞ்சிருச்சு சார். இதுல என்ன வருது இப்போ? இது வந்து ரிப்பீட் ஆகணும் இல்லைங்க சார், ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்னு. இப்போ நான் வந்து இங்க பிரேக் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். இதுல வந்து இங்க பிரேக் கொடுத்துருக்கேங்க சார். இதுல வந்து இங்க பிரேக் கொடுத்துருக்கேன், இங்கேயும் பிரேக் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டல் பிரேக் அங்க பிரேக். இந்த பிரேக் ரிமூவ் பண்ண அப்படின்னா இந்த பிரேக் ரிமூவ் பண்ணிட்டேங்க சார். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணா ரன் ஆகுது. பட் கடைசியில வந்துட்டு இந்த while equal to trueன்னு கொடுத்துருக்கேங்க சார். அந்த லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. எதுங்க? while true கொடுக்குற ரூட் வந்து அது ரன் ஆயிட்டே இருக்கா? ரன் அப்படியே கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்குங்க சார். ஒன்று பண்ணுங்க, while கொடுத்துட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு வேரியபிள் கேம் ஆன் ஏதோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இல்லைன்னா கேம் உங்களுக்கு எப்போ முடியுது? ரவுண்ட் 6 ஆகிறப்ப முடியுதா? ஆமாங்க சார். அப்போ இந்த ரவுண்ட் ஈக்குவல் டு ரவுண்ட் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்கீங்கல்ல மேலே, அதுக்கு கீழே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுங்க. இஃப் என்னங்க சார்? இஃப் ரவுண்ட் ஈக்குவல் 7 ஓகே 7 உள்ள வந்து பிரேக் கொடுத்துருங்க. இப்போ இதை டேப் பண்ணணுமா சார்? என்னங்கம்மா சொல்லுங்க. இது டேப் பண்ணணுமா வேணாமாங்க சார் இந்த while loop? while loop அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த while loop டேப் பண்ணணுமா வேண்டாமாங்க சார்? இல்லை வேற வேணாம், இருக்கட்டும். அது அங்கேயே இருக்கட்டும், ரன் பண்ணுங்க இப்போ. ஓகேங்க சார்.
என்னங்கம்மா? அகைன் அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுனா எதுல எண்ட் ஆயிருக்குங்கிறீங்க? ஃபுல்லா ரன் ஆச்சா இல்ல ரன் ஆகவே இல்லையா? இங்க கீழ ரன் ஆயிருக்குங்க சார். ரன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எண்ட் ஆயிருக்குங்க சார். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எண்ட் ஆயிடுச்சு. அங்க ஏதாவது பிரேக் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல? அது கோடிங் போங்க. இது ரவுண்ட் எது மென்ஷன் பண்ணுதுங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரவுண்ட் ஈக்குவல் டு ரவுண்ட் பிளஸ் 1 இங்க இருக்குங்க சார். அது ஓகே. பிரிண்ட் ஆச்சு இல்ல இப்போ? இந்த பிரிண்ட் ஆன சார் கடைசியா பிரீத்தி சம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆச்சு இல்லையா? எந்த லைன் பிரிண்ட் ஆச்சு இப்போ? ரவுண்ட் பிரிண்ட் பண்றீங்களா? அந்த லைன் மட்டும் காமிக்கிறீங்களா? இங்கே தான் சார் பிரிண்ட் ஆகுது மேல. எங்கேங்கம்மா? Now you are entering to மேல ரவுண்ட் பிரிண்ட் ஆகுது. சரி, இந்த பிளேயர் வந்து பாயிண்ட்ஸ் கெட் பண்ணிருக்கிறதா பிரிண்ட் பண்றீங்கல்ல? ரவுண்ட் 1ஓட எண்ட்ல வந்துட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. எஸ் சார் இங்க இருக்குங்க சார். அதுல கிரேட்டர் தென் லெஸ் தென் போட்டிருக்கீங்களா? ஓகே. ஸோ அது எல்லாத்துலயும் பிரேக் போட்டிருக்கீங்கல்ல? அதுல பிரேக் போட்டீங்கன்னா எண்டே வெளியே வந்துரும்ல? இந்த இஃப் டோட்டல் 1 கிரேட்டர் தென் டோட்டல் 2 கொடுத்துருக்கீங்களா? அங்கே தானே பிரிண்ட் பண்றீங்க? ஆமாங்க சார். அதுல பிரேக் போட்டீங்கன்னா அந்த லூப் கட் ஆயிரும்ல? இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துரும் இல்லையா? எஸ் சார். அப்ப இங்க பிரேக் வேண்டியது இல்லையா சார்? அங்க பிரேக் வேணாம். இங்க பிரிண்ட் பண்றேங்க சார். இங்க பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் 6 பிரேக் பண்ணாதான் இங்க மேல வருங்க சார். மறுபடியும் வந்து இங்க செக் பண்ணிட்டு வர மாதிரி போட்டிருக்கேன். அந்த இடத்துல பிரேக் ஆகுதுங்களா? அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வருது. ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா அந்த இடம் வந்து பிரேக் ஆகுது உங்களுக்கு. வந்துருச்சுங்க இப்போ? வருதுங்க சார். இப்போ 5th ரவுண்ட் எண்ட் ஆகும்போது பாருங்க சார். ரவுண்ட் முடிஞ்சிருச்சுங்களா? ஹலோ
எஸ் சார் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு பட் ரவுண்ட் 6 5 ரவுண்ட்ஸ் தான் பிரிண்ட் ஆகுது, 6 வந்து பிரிண்ட் ஆக மாட்டேங்குதுங்களா? ஏம்மா? ஹலோ, எஸ் சார் 5 ரவுண்டு தான் Hello. ரன் ஆகுது, 6 வந்து ரன் ஆக மாட்டேங்குது. சார் ஆனா நான் இங்க கண்டிஷன் வந்துட்டு ரவுண்ட் ஈக்குவல் டு 5 வர்றப்போ அதாவது எண்ட் ஆயிக்கணும், அதாவது பிளேயரோட இது வந்துட்டு வின்னா லாஸான்னு சொல்லணும்னு சொல்லி இங்க போட்டிருக்கேன் சார். அது அதனால வந்து அப்படி உள்ளே பிரிண்ட் ஆகுது, வரல. பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் ஆயிடுச்சு, அதனால வரல. இந்த கண்டிஷனை எடுத்து விட்டீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? வேற கிளியர் ஆயிடுச்சுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அதுல? எஸ் சார், ஓகே. இல்லைங்க சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ பேக் டு எஸ்கியூஎல் டாபிக் போயிடலாம், சரிங்களா? ஸோ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். Two minutes. SQL open ஆயிட்டு, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல்ல வேர் கண்டிஷன்ல லைக் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றது பார்ப்போம்,
சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் யுவர் காலம் அண்ட் மினிமம்ங்கிறது மினிமம் வேல்யூ ஆஃப் யுவர் காலம்ல இருக்க மினிமம் வேல்யூ, ரைட்? ஸோ இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் கவுண்ட், ஆவரேஜ் அண்ட் சம் அப்படிங்கிற 3 பார்க்க போறோம். கவுண்ட் எதுக்குன்னா உங்க ரெக்கார்ட் எவ்வளவு ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி அண்ட் சம்ங்கிறது உங்களோட சம் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? Okay, so let's see. ஸோ ஆல்ரெடி நம்ம டெலீட் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோம்னா லைக் ஸோ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம், என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம் கொடுத்தோம்னா அதுல இருக்க டேட்டாஸ் ஃபுல்லா நமக்கு டெலீட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கீழே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட டேபிள். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் இதுல நான் ஃபுல்லா டெலீட் பண்ணல, ஒரு ஷெல் மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னா நீங்க வேர் கண்டிஷன், தட் இஸ் ஒரு ரெக்கார்ட் மட்டும் நீங்க டெலீட் பண்ணணும்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வேர் ஐடி, ஓகே, ஸோ வேர் ஐடி ஈக்குவல் டு 2. ஸோ ஐடி எங்க 2 இருக்கோ அதை நான் டெலீட் பண்றேன், ரைட்? ஸோ இங்க ஐடி எங்க 2 இருக்குன்னா தினேஷ்ங்கிற இடத்துல 2 இருக்கு. ஓகே, நான் இதை ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகும். இங்க வந்து ஐடி 2ன்னு இருக்கும், அந்த ஒரு ரோ மட்டும் டெலீட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரு ரோ வந்து அஃபெக்டட்னு வருது. ஓகே, இப்போ நான் என்டையர் டேபிளையும் டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ அதை ஹோம் கொடுத்து ஷிஃப்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகுது, ரைட்? ஸோ அதை எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா இப்போ 7 ரோ காலி ஆயிடுச்சு, ரைட்? ஸோ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாஸும் டெலீட் ஆகும். அண்ட் ஏதோ ஒரு டேட்டா மட்டும் டெலீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேர் கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகே, தென் இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள வந்து டிராப் பண்ணிடுறேன். டிராப் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டிராப்ங்கிறது என்னது, டேபிள் உங்க டேட்டாபேஸ்ல இருந்து டிராப் பண்றது. டெலிட் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டாஸை மட்டும் டெலிட் பண்றதுக்கு டெலிட்ங்கிறத யூஸ் பண்றோம். அண்ட் டிராப்ங்கிறது டேபிளையே டெலிட் பண்றதுக்கு டிராப் யூஸ் பண்றோம். சரிங்களா? Okay, it's running. Yeah. So unknown object type student used in create drop. Okay. So என்ன எரர்னா இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனும். drop database or drop table அப்படிங்கறது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனுங்க. delete இங்க அந்த இது எதுக்கு கொடுக்க தேவையில்லை. just delete from your table. இங்க drop database drop பண்ண போறீங்களா or
டேபிளை டிராப் பண்ண போறீங்களான்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ டெலிட்ங்கிறது நம்ம டேட்டாஸை மட்டும் தான் டெலிட் பண்ண போறோம், ரைட்? ஸோ அப்போ டேபிள்ல தான் டேட்டாஸ் இருக்க போது, டேபிள்ல இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் நான் டெலிட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ டேபிள்ல இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் நான் டெலிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்போ டெலிட் ஃப்ரம்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ டிராப் பண்றது நம்ம டேட்டாபேஸையும் டிராப் பண்ணலாம் அண்ட் ஸ்டூடெண்ட்டையும் டிராப் பண்ணலாம். அதனால ஸ்பெசிஃபையா நீங்க எதை டிராப் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும், ரைட்? இப்போ டேபிள் கொடுத்தேன், டக்குன்னு ரன் ஆயிடுச்சு, அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் எனக்கு இல்லை. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு பல்கா டேட்டாஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பல்கா பார்த்தோம். ஒரு வேல்யூஸ்ல வந்து கமாஸ் கொடுத்து டேட்டாவோட செட் அப்படியே நம்ம அந்த டப்புள் பைத்தான்ல டப்புள் யூஸ் பண்ற மாதிரி செட் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணோம், ரைட்? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸல்ல எனக்கு ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸல்ல எனக்கு ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் எப்படி காப்பி பண்ணி டைரக்டா டேட்டாபேஸ்ல பேஸ்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கு காலம்ஸை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, காலம்ஸை காப்பி பண்ணிட்டேன்னா காப்பி பண்ணிட்டு இங்க ரைட் கிளிக் and vertical. Okay, so இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி இங்க. ஸோ என்ன டேபிள்னா அதே ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் உள்ள கிரியேட் டேபிள் கொடுக்கணும் இல்லைங்களா? டேபிள். ஏன்னா கிரியேட்டும் நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் கிரியேட் டேபிள். அதனால நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், ரைட்? ஓகே, இப்போ நம்ம காலம்ல பேஸ்ட் பண்றோம். இந்த காலத்தோட டேட்டா டைப் வரும். ஓகே, நேமுக்கு எல் வேர் டேப். இங்க 250 கொடுப்போம் இல்லையா? ஸோ 250க்கு பதிலாக நம்ம மேக்ஸ்ங்கிற வேர்டும் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இஸ் 250. நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க மேக்ஸ்னு கொடுக்கலாம், 250ன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இப்போ இங்கிலீஷ்க்கு இன்ட் அத சேஞ்ச் பண்றாங்க. சாரி, இன்டிஜருக்கு பதிலா நம்ம ஃப்ளோட்ல கொடுத்துடலாங்க. சரிங்களா? சோ ஃப்ளோட்ல கொடுத்துட்டோம்னா ஆவரேஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து சம்டைம்ஸ் 30.5 அண்ட் 12.5 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுப்போம். அதனால நம்ம இங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். ஓகே, and float, comma, and this also float, comma, and department வந்து environment. And maths. Okay, so இப்போ கொடுத்தாச்சு and table கிரியேட் பண்ணிடலாம். F5 கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க பைத்தான் ஷெல்ல ரன் பண்றப்பையும், ஷெல் மீன்ஸ் பைத்தான் ஐடிஎல்ல ரன் பண்றப்பையும் F5 கொடுத்து நீங்க ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் F5 ப்ரெஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஃபீல்ட்ஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஃபீல்ட்ஸ் மீன்ஸ் காலம்ஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதுல நான் டேட்டாஸ் ஃபீட் பண்ணணும். எப்படி ஃபீட் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி இங்க நான் என்னோட சர்வரை ரெஃப்ரெஷ் பண்ணாதானே நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து இங்க எனக்கு தெரியும், ரைட்? ஸோ அதனால ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அண்ட் இங்க நம்மளோட டேட்டாபேஸ் வந்து PRAC அண்ட் அதுல டேபிள்ஸ் என்ன டேபிள் கிரியேட் பண்ணா ஸ்டூடெண்ட். ஓகே, இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆயிட்டு இருக்கு. தென் இங்க ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் இருக்குல்லங்க. ஸோ இது இந்த ஸ்டூடெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணுங்க.
ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எடிட் டாப் 200 rows. ஓகே, ஸோ எடிட் டாப் 200 rows அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலா நீங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும், அண்ட் வெப்ல இருந்து டைரக்டா இங்க இன்சர்ட் பண்றதுக்கு அதான் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இது எதுக்குன்னா நம்ம பல்கா ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, ஸோ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். இது ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டேட்டா, அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் டெலிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டேட்டா ரைட். ஸோ நான் மறுபடியும் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் அண்ட் எடிட் டாப் 200 rows. ஓகே, ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீன் ஓப்பன்ல இருக்கனால அது ஷோ ஆயிருக்கு. இந்த டேபிளோட 200 rows வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு, அதனால நமக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு இங்கே எந்த வேல்யூ இல்லை, சரிங்களா? ஸோ இது எல்லாமே நல் வேல்யூஸ் இருக்கு. நல்னா எம்டி வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5 அண்ட் 6. ஓகே, ஸோ நீங்க இங்க இன்சர்ட் பண்றதா இருந்தா உங்களோட டேட்டாஸ் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ டேட்டாஸ் என்னன்னா 6 ரோக்கு நீங்க 6 காலம்க்கு நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா 6 காலம் கரெக்டா இருக்கணும். ஓகே, 1 மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இன்சர்ட் ஆகாது. இங்க நம்மள்ட்ட 1 2 3 4 5 அண்ட் 6 6 காலம் இருக்கு, ரைட்? ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம ஹெட்டிங் வந்து அங்க இருக்கு இல்லையா, ஹெட்டிங் நமக்கு தேவையில்லை, டேட்டாஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் காப்பி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பல்க் டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மற்றபடி நீங்க பைத்தான்ல இருந்து டைரக்டா இதில் இன்சர்ட் பண்ண முடியும், அண்ட் பைத்தானே இதையும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஸ்கியூஎல் லெசன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பைத்தானே இதையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன், சரிங்களா? இதை காப்பி பண்ணிட்டேன், அண்ட் இங்கே இது ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ எல்லா டேட்டாவும் எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே. மொத்தமா நான் சடனா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், அண்ட் எனக்கு சடனா ஒரு 1000 டேட்டாஸ் அந்த மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இது வந்து ஒரு ஷார்ட்கட் வே. ஓகே, ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த இன்சர்ட் இன்டூ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ஒவ்வொரு டேட்டாவா நான் டைப் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் போய் செக் பண்றேன் என்னோட ஸ்டூடெண்ட்ல. ஸோ நான் இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாஸும் எனக்கு வந்துருச்சு, 10 டேட்டாவும் இங்க வந்துருச்சு, ரைட்? ஓகே, அண்ட் இப்போ இதுல மினிமம் மேக்ஸிமம் அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம். இப்போ நான் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட்ல மினிமம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே செலக்ட் அண்ட் இங்கே காலம் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு, ரைட்? ஸோ இங்கிலீஷ் கொடுக்குறேன், இங்கிலீஷ் கொடுத்துட்டு அண்ட் ரன் பண்றேன், சரிங்களா? அப்போ எனக்கு அந்த ஒரு காலம் மட்டும் கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ அந்த ஒரு காலத்துல தான் மினிமம் எது மேக்ஸிமம் எது பார்க்க போறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டா ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த டேட்டாவை நம்ம வாங்கி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அதைத்தான் நம்ம இங்க பண்றோம், அதான் query அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரிஜினல் டேட்டாஸ் எந்த இதுலயும் மாறாது. ஓகே, ஸோ ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கும் அன்டில் நீங்க இன்சர்ட்டோ டெலிட்டோ அண்ட் அப்டேஷனோ பண்ற வரைக்கும் அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். இங்க நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டாஸை வாங்கி என்னோட கன்வீனியன்ட்டுக்கு என்ன எனக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிற ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டை நான் என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்றேன், சரிங்களா? ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட் ஆவரேஜ் சம் இதெல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? இப்போ நம்ம மினிமம் பண்ண போறோம். ஓகே, எனக்கு மினிமம் வேல்யூ என்ன 12. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற காலம்ல மினிமம் வேல்யூ 12, ரைட்? ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் நோ காலம் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா
இந்த காலத்தை நான் இங்கிலீஷ்ங்கிற காலத்தை வாங்கி என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இங்கிலீஷ்ங்கிற காலம் வாங்கி மினிமம் அப்படிங்கிறத நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா இந்த இடம்? இங்கிலீஷ்ங்கிற காலத்தை நான் ஃபெச் பண்றேன், ஃபெச் பண்ணி அதுல மினிமம் அப்படிங்கிற இதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி நீங்க அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றப்போ இல்ல ஒரு காலத்தை எடுத்து நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்றீங்க, ஓகே? ஸோ ஜஸ்ட் நீங்க காலத்தை பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த கண்டிஷன்ல அந்த தட் இஸ் அந்த காலம்ல நீங்க ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனோ இல்ல அந்த காலத்துல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்றீங்க. இப்ப அந்த காலம் கூட இருக்கிற வேல்யூ கூட ஒரு 2 இன்டூ 2 பண்றீங்க, அது இன்டூ 3 பண்றீங்க, ஓகே? அந்த மாதிரி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிளிகேஷன் ஃபங்க்ஷன் ஆர் கன்வர்ஷன் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்கணும், ஓகே? ஸோ இல்லைன்னா நோ காலம் நேம் அப்படின்னு அலைஸ் நேம் இது கொடுக்கலாம்னா ஏஎஸ் அஸ் கொடுத்துட்டு அண்ட் இங்க மினிமம் மட்டும் கொடுத்துருக்கேன், ஓகே? ஸோ மினிமம் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலம் நேம் மினிமம் மாறிடுச்சு, ரைட்? ஸோ நான் இங்கே ஒரு ஃபீல்டை வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ல இருந்து வாங்கி அந்த ஃபீல்டை நான் ப்ராசஸ் பண்றேன். அந்த ஃபீல்டு இருக்கிற மினிமம் வேல்யூ மட்டும் நான் எடுக்கிறேன், ஓகே? ஸோ அப்போ அது வேற ப்ராப்பர்ட்டியா வந்துடுதா? அதனால நீங்க யூ ஹாவ் டு கிவ் காலம் நேம், தட் இஸ் அலைஸ் நேம் கொடுக்கணும், ரைட்? ஸோ இங்கே அஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அஸ் நீங்க கொடுக்காமே கொடுக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு நார்மலா உங்க காலம் நேம் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்ட் இன்னொரு நேம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்ஸ்டிட்யூட் நேமா எடுக்கும், ஓகே? தட் இஸ் உங்களோட அலைஸ் நேமா எடுக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்க அலைஸ் நேம் கொடுக்கலாம். இல்ல நார்மலா நீங்க இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, மினிமம் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுங்க, ஓகே? ஸோ நார்மலா இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கிலீஷ்ல காலம் இருக்கு அண்ட் அதை ஸ்பேஸ் விட்டு மினின்னு கொடுத்துட்டேன். அண்ட் நீங்க பாருங்க எனக்கு மினிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இங்கிலீஷ்ங்கிறது மினிங்கிற நேமால ஒரு அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன், ஓகே? அதே மாதிரி அடுத்த நேம் கொடுக்கணும்னா ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு இங்கே மேக்ஸ் கொடுக்குறேன், ஓகே? ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுட்டு அண்ட் இதுலயும் அந்த வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். நீங்க 1 2 3 அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, சரியா? ஸோ இங்க எஸ்எஸ்ன்னு கொடுக்குறேன், ரன் பண்றேன், ஓகே? ஸோ மேக்ஸ் காலம் வந்து எனக்கு எஸ்எஸ்னு கீழே பிரிண்ட் ஆயிடுச்சு, ரைட்? இந்த மாதிரி கமா கொடுத்து நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம், ஓகே? எனக்கு அதே காலம் வேணும் அப்படின்னா நீங்க அதே காலம் நேம் வச்சுக்கலாம். இல்ல அந்த காலம் நேமை நான் என்ன கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும், அந்த நேம் நான் வேற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வேற நேம் கொடுத்துக்கலாம். அன்டில் அதுல ஏதாவது ப்ராசஸ் பண்ணாத வரைக்கும். ஏதாவது ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நேமை நீங்க வந்து அலைஸ் நேம் கொடுத்துதான் ஆகும். ஏதாவது ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அந்த காலம் வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகிருது இல்லையா, ஸோ அப்போ அந்த காலமோட வேல்யூ கன்வெர்ட் ஆயிரும், ஓகே? ஸோ அந்த காலமோட வேல்யூ கன்வெர்ட் ஆயிரும் அண்ட் காலமோட வேல்யூ கன்வெர்ட் ஆகுறப்போ நீங்க அதுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் நேம் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அலைஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ மினிமம் வேல்யூ பார்த்தோம். ஸோ சாரி, மினிமம் பார்த்துட்டோம், மேக்ஸிமம் பார்த்தோம். நான் ரெண்டுலேயும் மேக்ஸிமம் ரன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றில் மட்டும் மேக்ஸிமம் ரன் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ மட்டும்தான் வரும், ஓகே? ஸோ இந்த வேல்யூ வந்து வராது, எரர் அடிக்கும், ரைட்? ஏன்னா ஒரு காலம் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு காலம்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு ரோ மட்டும் அதுல இருக்க மேக்ஸிமம் வேல்யூஸ் மட்டும் தானே பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் ரன் பண்றேன், எரர் அடிக்குது பாத்தீங்களா? ஸோ காலம் இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல இருக்கு, அதனால நீங்க இதையும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ரெக்கார்டு தானே, இதையும் நான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ரெண்டுலையுமே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், ஓகே? ஸோ ரெண்டுலையுமே மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? 78. இங்கிலீஷ்ல வந்து நான் மினின்னு வச்சிருக்கேன், அதனால மினி பிரிண்ட் ஆகுது. இங்கே எஸ்எஸ் வச்சிருக்கேன், அதனால எஸ்எஸ் பிரிண்ட் ஆகுது. அந்த ரெண்டுலையுமே மேக்ஸிமம் வேல்யூ 78, ஓகே? அண்ட் அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சயின்ஸ்ல நம்ம கவுண்ட், ஆவரேஜ் அண்ட் சம்மை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சயின்ஸ்ல ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு?
அதுக்கு நீங்க ஏவிஜி அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணலாம். ஏவிஜி அண்ட் அதுக்குள்ள உங்களோட காலம் பாஸ் பண்றீங்க. இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கலாம், சயின்ஸ் அண்டர்ஸ்கோர் ஏவிஜி கொடுக்குறேன். ஓகே, நீங்க இங்க ஸ்னேக் கேஸ் யூஸ் பண்ணலாம் உங்களோட காலம் நேம் கொடுக்குறது. ஓகே, நான் ரன் பண்றேன். ஓகே, சயின்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆவரேஜ் அண்ட் 69.6 அதான் வந்து உங்களோட ஆவரேஜ், ரைட்? ஸோ இதுக்காக நான் ஃப்ளோட் கொடுத்தேன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்ம அப்லோட் பண்றப்போ ஃப்ளோட் வேல்யூஸும் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால நான் அதை ஃப்ளோட்ல கொடுத்தேன், ரைட்? ஸோ இது வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ சம் பார்க்கலாம். சம்னா உங்களோட காலம் எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ there is count கொடுத்துட்டோம். சம். ஓகே, ஸோ சம் வந்து 696. ஓகே, அந்த சயின்ஸ் காலமோட சம்ங்கிறது டோட்டல். ஓகே, ஸோ அது வந்து 696, ரைட்? ஸோ இதுல நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். வேர் கண்டிஷன் கொடுத்துட்டு எனக்கு ட்ரிபிள்ல வாங்கினவங்க மார்க் மட்டும் எவ்வளவு அண்ட் ட்ரிபிள்ல வாங்கினவங்க மார்க் எவ்வளவு அண்ட் மற்ற லாங்குவேஜ் இதுல வாங்கின மார்க் எவ்வளவுன்னு நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னா வேர் டிபிடி அண்ட் இங்க ட்ரிபிள் ரன் பண்ணீங்கன்னா ஸோ ட்ரிபிள்ல 141 is the maximum average, sorry, sum. Okay, so டோட்டலா 141 வாங்கியிருக்காங்க சயின்ஸ்ல. ஓகே, ஸோ அடுத்து கவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ட்ரிபிள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணணும்னா கவுண்ட் கொடுத்து நீங்க சயின்ஸ் கொடுக்கலாம். கவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க இங்க இருவேனா பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து கவுண்ட்ங்கிறது உங்களோட ரோஸை கவுண்ட் பண்ணும், எவ்வளவு ரோ இருக்கு அப்படிங்கிறது, ரைட்? நீங்க இந்த இடத்துல ஐடின்னு கூட கொடுக்கலாம். ஜஸ்ட் கவுண்ட்ங்கிறப்ப எந்த காலம் வேணாலும் நீங்க பாஸ் பண்ணலாம். ஏன்னா அது உங்களோட ரோவை தான் வந்து கவுண்ட் பண்ண போகுது, அதனால ப்ராப்ளம். சரிங்களா? ஜஸ்ட் இது வந்து எத்தனை காலம் இருக்கோ, சாரி எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் ஐடி ட்ரிபிள்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து நான் சிஎஸ்சி கொடுக்குறேன். அதுல 2 பேர் இருக்காங்க. சிவில்ல ஒருத்தர் இருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம், லைக் கவுண்ட், ஆவரேஜ், மினிமம், மேக்சிமம், அதுக்கப்புறம் சம். ஓகே, ஸோ இந்த 5 அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம குரூப் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இன்செர்ட் பண்ணது அண்ட் கவுண்ட் ஆவரேஜ் இதெல்லாம் பார்த்ததுல நோ சார். No, sir. ஸோ எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ நம்ம மண்டே வந்து குரூப் பை கிளாஸ் பற்றி பார்க்கலாங்க. மண்டே வந்து குரூப் பை கிளாஸ் எப்படி இருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ குரூப் பை கிளாஸ்ல எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து மண்டே கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனி ஸ்கிரீனா தானே எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போறேன். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா குரூப் பைல லைக் எத்தனை பேருங்கிறப்ப நான் கவுண்ட் யூஸ் பண்றேன். கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காலம், அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் அண்ட் இங்கே வேர் கிளாஸ் நமக்கு தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம எதையும் ஃபில்டர் பண்ண போகிறது. ஓகே, இங்கே குரூப் பை. குரூப் பை எப்படி என்ன பண்ணுதுன்னா, உங்களோட டேட்டாஸ்ல ஒரு குரூப்பாக கலெக்ட் பண்ணுது, ரைட்?
இப்போ கவுண்ட் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன், கவுண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுக்காதது என்னது? டிபார்ட்மெண்ட். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எது நீங்க பண்ண முடியும்னா இன்ட் அண்ட் ஃப்ளோட்டுக்கு மட்டும் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க பண்ண முடியும், ரைட்? ஸோ இங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதை குரூப் எழுதி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஸோ இப்போ நீங்க இங்க பார்க்கல கிளியரா? ஸோ சிவில்ல பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இந்த காலம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி போகிறேன். அப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும். டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் இங்கே நேம் கொடுக்குறேன், கவுண்ட்னே கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் கவுண்ட். சிவில்ல ஒருத்தர் இருக்காரு, அண்ட் சிஎஸ்சியில் 2 பேர், அண்ட் இசிஇல 2 பேர், அண்ட் ட்ரிபிள்இல 2 பேர், அண்ட் ஐடியில் 2 பேர், அண்ட் மெக்ல 2 பேர். ஓகே, ஸோ குரூப் ஐ இதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரிங்களா? உங்களோட என்டையர் டேட்டாவும் ஒரு குரூப் பண்ணி உங்களால பிரிண்ட் பண்ணிக்க முடியும் குரூப்பை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ குரூப்பையோட டீடைல்டு வெர்ஷன் வந்து நம்ம மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஹாப்பி சண்டே. Thank you, sir.